perfect number. So in the video perfect number definition and then examples பார்க்க போறோம். So கொடுத்திருக்க நம்பர் வந்து perfect number or not check பண்ண சொன்னா எப்படி செக் பண்ணனும் இது எல்லாமே தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So types of numbers related உங்களுக்கு queries இருந்தா நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணீங்கன்னா types of numbers ஓட லிங்க் அவேலபிளா இருக்கு. So அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So உங்களோட புக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா perfect numbers வந்து two definitions கொடுத்திருப்பாங்க. ஒரு சில bookல வந்து first definition கொடுத்திருப்பாங்க, ஒரு சில bookல பாத்தீங்கன்னா second definition கொடுத்திருப்பாங்க. So அந்த ரெண்டு definitionமே நம்ம வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So first நீங்க பாத்தீங்கன்னா if the sum of all the factors of a number is 2 times the number then the number is called perfect number. So இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது sum of ஏதோடது பாத்தீங்கன்னா factors of a number is 2 times the number. 2 times the number அப்படினும்போது கொடுத்திருக்க நம்பருக்கு 2 times நீங்க பண்ணனும். Then the number is called perfect number. So next definition பாருங்க. A number which is equal to the sum of all its factors. இந்த factors அதோட sum பண்ண போறீங்க. Except itself. Except itself அப்படினும்போது என்ன கொடுத்திருக்காங்களோ ஒரு நம்பர் அதே தான் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஃபேக்டரை வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட நம்பருக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா that is called the perfect number. So first time பார்க்கறவங்களுக்கு இந்த டெஃபினிஷன் மட்டும் பாக்கும்போது உங்களுக்கு புரியாது, எக்ஸாம்பிள் பாக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். So first definition என்ன சொல்லிருக்காங்கன்னா if the sum of all the factors of a number is 2 times the number then the number is called perfect number னு பார்த்தோம். அதுவே இன்னொரு டெஃபினிஷன் என்னதுன்னா a number which is equal to sum of all its factors except itself is called a perfect number. First இங்க வந்து number 6 வந்து perfect number or not வந்து நம்ம செக் பண்ண போறோம். சோ கொடுத்திருக்க நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸி மெத்தட் பாருங்க. 6 வந்து எத்தனை டைம்ஸ் நீங்க பண்ணலாம்? 1 into 6 உம் 6 தான். 2 into 3 உம் 6 தான். 3 into 2 உம் 6 தான். சோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா number 1, number 6, number 2, number 3. சோ ரிப்பீட்டட் இருக்கறதுல நம்ம ஒன் டைம் தான் எடுத்துறோம். சோ இதோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 ன்னு அப்படினு பாக்கும்போது 1, 6, 2, 3. So இந்த 6 இருக்கு. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 6 ஒரு ஃபேக்டரா இருக்கு. இதுதான் itself னு நம்ம சொல்லிடுறோம். itselfன்றது கொடுத்திருக்க நம்பர் அதுக்கோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் இருக்கும். சோ அதான் வந்து itself சொல்லிருக்கோம். சோ இங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 அப்படினு பாக்கும்போது 1, 6, 2 and 3. சோ ரெண்டு டெஃபினிஷன்லயே பாத்தீங்கன்னா sum of its factors னு ஒரு டேர்ம் பார்த்திருப்பீங்க. sum of all the factors, sum of all its factors னு பார்த்திருப்பீங்க. சோ ஃபேக்டர்ஸ் ஓட sum பாத்தீங்கன்னா இதான் ஃபேக்டர்ஸ் 1, 6, 2, 3. சோ இத ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 6 plus 2 plus 3. சோ இங்க இருக்க 6 நம்ம டைரக்டா அப்படியே எழுதிருக்கோம். 2 plus 3 plus 1 நீங்க பாத்தீங்கன்னா 6. சோ இது என்னது? 6 plus 6 என்னது? 12. இதுவே நீங்க எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து 2 times 6 ன்னு கூட எழுதலாம். 2 into 6 என்னது? 12. சோ உங்களுக்கு क्वेश्चन என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்க? 6 கொடுத்திருந்தாங்க. இது 2 டைம்ஸ் அப்படினும்போது 6 plus 6 ன்னு கூட எழுதலாம் which is 12 தான். or else 2 into 2 times கொடுத்திருக்க நம்பர் என்னது? 6. அதுவும் என்னது? 12. சோ நீங்க sum of factors பண்ணும்போது என்ன கிடைச்சது? 12 கிடைச்சது. அதே மாதிரி உங்களோட ஆன்சர் 12 கிடைச்சது பாருங்க. உங்களோட क्वेश्चन கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இது வந்து 2 times 6. உங்களோட क्वेश्चन என்ன இருந்தது? 6 இருந்தது. இது 2 times 6 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 வரும். 6 நீங்க டபுள் பண்ணால என்ன வரும்? 12 தான். இதோட ஒரே மீனிங் தான். சோ உங்களோட sum of all factors 12 தான் கிடைச்சது. உங்களோட இதை நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 times 6 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். சோ இந்த 6ன்றது என்னது? உங்களோட क्वेश्चन. சோ 2 times 6 இதான் வந்து உங்களோட டெஃபினிஷன்ல கொடுத்திருப்பாங்க. இப்போ ரீட் பண்ணுங்க உங்களுக்கு புரியும். If the sum of all the factors of a number உங்களுக்கு என்ன கிடைச்சது? 12 கிடைச்சது. இது வந்து is 2 times the number. So 2 times என்ன இருந்தது? நம்பர்ன்றது 6. Then the number is called perfect number. Or else என்ன கொடுத்திருந்தாங்க? A number which is equal to the sum of all its factors except itself. So except itself நம்ம क्वेश्चन அது 6. So 6 ரிமூவ் பண்ணிட்டு பண்ணி பார்க்கலாம். The second definition பாத்தீங்கன்னா sum of all the factors except itself. So except itself பண்ணும்போது 6 ஒரு ஃபேக்டர் இருந்துச்சோம். சோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கதை ஆட் பண்ணல ஃபேக்டர்ஸ். சோ 6 ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸ் என்ன? 1 plus 2 plus 3. இத ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 2 plus 1 3 மறுபடியும் plus 3 3 plus 3 which is 6. So உங்களோட क्वेश्चन
6 தான். அதே நம்பர் கிடைச்சிருக்கா? ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ இங்கே நீங்கள் டெஃபினேஷன் மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். a number, ஸோ இங்கே வந்து நம்பர் என்னது 6 which is equal to the sum of all its factors except itself. பண்ணும்போது என்ன கிடைச்சது? மறுபடியும் அதுவும் உங்களுக்கு 6 தான் கிடைச்சது. ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். எடுத்துக்கலாம். நம்பர் 4 பார்க்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணலாம். இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 into 4ன்னு ஸ்பிட் பண்ணலாம். அதே மாதிரி 2 into 2ன்னு ஸ்பிட் பண்ணலாம். அதை விட்டு வேறு எந்த காம்பினேஷனுமே கிடையாது. ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1, 4, 2. ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது 1 plus 4 plus 2 which is equal to 1 plus 4 என்னது 5 plus 2 which is 7 தான் கிடைக்குது. பட் நமக்கு என்ன பண்ணியிருந்த ஆன்சர் வந்து 2 times அப்படின்னும் போது 2 into உங்களோட கொஸ்டின் பண்ணிங்கன்னா 8 கிடைச்சிருக்கணும். பட் இங்கே என்ன கிடைச்சது? 7 தான் கிடைச்சிருக்கு. ஸோ 4 வந்து இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ ஒன் மோர் டெஃபினேஷன் பார்த்தோம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எக்ஸப்ட் இட்செல்ஃப் இந்த 4 ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 1 plus 2 என்ன இருக்குது? 3 தான் கிடைச்சது. பட் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 4 கிடைக்கணும். ஸோ 4 வந்து நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ இந்த 2 மெத்தட்ஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஆர் எல்ஸ் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கணும்? 28 வந்து இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர் ஆர் நாட் செக் பண்ண போகிறோம். ஸோ 28ஓட ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 into 28, 2 into 14, 7 4s are 28. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1, 28, 2, 14, 7, 4. ஸோ டோட்டலாக 28க்கு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ சம் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 plus 1 plus 28 plus 2 plus 14 plus 7. ஸோ 4 plus 1 என்னது 5, 5 plus 2 பண்ணிங்கன்னா 7, 7 plus 7 என்னது 14. ஸோ 14 plus 14 28 இருக்குது. இங்கே ஒரு 28 இருக்குது ப்ளஸ் 28. ஸோ அந்த 28 plus 28 என்ன ஆகும்? 56. இதுவே எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 into 28. ஸோ 2 times its number, 2 times the number. ஸோ the number அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களோட கொஸ்டினை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ 2 times the number தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ 28 is a perfect number. ஸோ அதர் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எக்ஸப்ட் இட் செல்ஃப் அப்படின்னும் போது இந்த 28 கட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 4 plus 1 plus 2 plus 14 plus 7 which is 28. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 28 தான் கிடச்சிது. உங்களோட ஆன்சரும் உங்களோட கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா 28, உங்களோட ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 28 which means 28 is a perfect number. ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி பர்ஃபெக்ட் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறது தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக 2 டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், ரெண்டுமே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.